Good morning, students. Today we are going to discuss about Emerson enhancement effect. தமிழில் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா எமர்சனின் மேம்படுத்தப்பட்ட விளைவு. இவர் எமர்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதோடைய பேர் ரெட் டிராஃப்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. எமர்சன் ஃபஸ்ட் எஃபெக்ட். இவர் என்ன பண்ணுறாருன்னா குளோரெல்லாங்கிற ஒரு ஆல்கேயில் ஒன் வேவ் லென்த் ஆஃப் லைட் மோனோக்ரோமேட்டிக் லைட் பாஸ் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 600 to 680க்குள்ளே அந்த வேவ் லென்த் கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சடன்லி ட்ராப் த ரீஜன்ஸ் ஆஃப் 680க்கு போயிட்டு திடீர்னு ஒரே டைமில் சடனாக ஃபால் ஆயிடுச்சு, கீழே வந்துடுச்சு. ஃபோட்டோசிட்டி ஈல்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சா ரெட் டிராஃப்ட் அப்படின்னு பேர் வச்சார். இது எப்படி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லலாம், வேறு எப்படி மாற்றலாம், ஏன் இந்த 680க்கு மேலே போயிட்டு 660 ரீச் ஆகிட்டு மறுபடியும் ஏன் திடீர்னு கீழே வந்துச்சு, அந்த வேவ் லென்த் குறைஞ்சி, ஏன் ஃபோட்டோசிட்டி ஈல்டு ரொம்ப கம்மியாச்சு அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொல்ல போகிறாரு. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு பேர். என்ன பண்ணுறாருன்னா எமர்சன் மாடிஃபைட் இஸ் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பை சப்ளைங் த ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட். ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட், இதுக்கு என்ன பேர் ரெட் லைட் பேர் வச்சுருக்காரு. அலாங் வித் வேவ் லென்த் என்ன லாங்கர் வேவ் லென்த் ஆஃப் லைட், அதுக்கு பேர் ஃபேரெட். சரிங்களா? போன எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாருன்னா வெறும் ரெட் லைட் மட்டும் எடுத்தார். இப்போ என்னன்னா ரெட் லைட் அலாங் வித் ஃபேர் ரெட் லைட் எடுத்து ரெண்டு மிக்ஸ் பண்ண போகிறாரு. தி பவுண்ட் தட் மோனோக்ரோமேட்டிக் லைட் லார்ஜர் வேவ் லென்த் ஃபேர் ரெட் லைட் வென் சப்ளிமெண்ட் வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் ரெண்டு என்ன பண்ணுறாரு மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்ஹான்ஸ்டு ஃபோட்டோஸ் ஈல்டு ரெக்கவர் அண்ட் ரெட்ரபார். என்ன ஆச்சுன்னா இங்கே அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பாஸ் பண்ணும்போது ஃபோட்டோஸோட ஈல்டு ஆச்சுன்னா அதிகமாக வச்சு, அதே டைமில் ரெக்கவர் டிராஃப்ட் அந்த 680க்கு போயிட்டு கூட அதுக்கு மேலே தான் போச்சு வழியே என்ன ஆச்சுன்னா வேவ் லென்த் கீழே இறங்கலை. இப்போ ஃபோட்டோஸோட ஈல்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, குறையல. என்ன ஆச்சுன்னா இது கூட என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரெட் கூட என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபேர் ரெட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஆச்சு ரெண்டு கம்பைன் ஆகும்போது ஆச்சுன்னா நமக்கு ரெட் டிராஃப்ட்ங்கிற ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு பேர் எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட்னு பேர் வச்சார். ஸோ enhancement of photosynthetic yield is refers to as Emerson enhancement effect பேர். சரிங்களா? இதான் அதில் கான்செப்ட் சொன்ன கான்செப்ட் இதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதுனா ஹீல் ரியாக்ஷன் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹீல் ரியாக்ஷன் ஹீலிங்னு ஒருத்தர் isolated chloroplasts when they were eliminated in the presence of suitable electron acceptor. வழக்கமாக எலக்ட்ரான் அசாப்டர் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே லைட்டு பட்ட உடனே ஆச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் புறப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த புறப்பட்ட எலக்ட்ரான்ஸை கேரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதில் இந்த குளோரோபிளாஸ்ட்குள்ளே ஒரு கேரியர், முக்கியமான கேரியர் யார் இருக்கான்னு பார்த்தா ஃபெர்ரிக் சயனைட் அப்படின்னு ஒரு கேரியர் இருக்கார். தே வேர் ரெடியூஸ் டு ஃபெரோசைனைட். அப்படி என்ன ஆச்சுன்னா இந்த ஃபெர்ரிக் சைனைடு எலக்ட்ரானை வாங்கிட்டு சரிங்களா ரெடியூஸ் ஆகுனா ஃபெரோசைனைடாக மாறுறாரு. அது ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன் இஸ் எவால்வ்டு. எப்போ எலக்ட்ரான் இவங்க வாங்கி சரியா ரெடியூஸ் டு ஃபெரோசைனைடாக மாறுறாங்களோ அட் த டைம் ஆக்சிஜன் இஸ் எவால்வ்டு, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. த ஈல்ட் ரியாக்ஷன் இஸ் நவ் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல் டு லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லைட் ரியாக்ஷன் நமக்கு என்ன தெரியும், லைட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ இதோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் ஈல்ட் ரியாக்ஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஈல்ட் ரியாக்ஷனோட கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 1, டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்சிஜன் இஸ் எவால்வ்டு ஃப்ரம் வாட்டர். வாட்ரு உள்ளே வந்தோன்னா வாட்டரில் லைட் பட்டு லைட் ஆகுதுன்னா உடையுது, டெக் டவுன் ஆகுது. அட் த டைம் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு முக்கியமான இது கண்டுபிடிச்சாங்க. பாயிண்ட் நம்பர் 2, எலக்ட்ரான்ஸ் ஃபார் த ரிடக்ஷன்ஸ் ஆஃப் CO2 ஆர் அப்டைன் ஃப்ரம் வாட்டர்ஸ். எலக்ட்ரான்ஸ் எங்கிறது, எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன வேலை, ரிடக்ஷன் ஆஃப் CO2 ஆர் அப்டைன்டு ஃப்ரம் வாட்டர்ஸ். எலக்ட்ரான் எங்கே வந்துச்சு, எலக்ட்ரான் வாட்டர்லேருந்து வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ரெடியூஸ்டு சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு லேட்டர் ஹெல்ப் டு ரெடியூஸ் CO2. ரெடியூஸ் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு லேட்டர் ஹெல்ப் டு ரெடியூஸ் CO2 ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். 2H2O + 2A கம்பைன் ஆகிட்டு என்னாச்சுன்னா AH2 போயிடுச்சு, ஆக்சிஜன்ஸ் வெளியே போயிடுச்சு. அப்போ வாட்டரில் இருந்தாலும் ஆக்சிஜன்ஸ் வெளியே வந்துச்சு இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கே சொல்கிறோம். வாட்டர் மூலியமாக தான் ஆக்சிஜன்ஸ் வெளியே வருது. அதே போல் எலக்ட்ரான்ஸ் சரி புரோட்டான்ஸ், கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான புரோட்டான்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் ரிசீவ்டு ஃப்ரம் வாட்டரில் இருந்தால் கிடைச்சிருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஏன்னா யார், ஏ இஸ் அ ஹைட்ரஜன் அசப்டார் த காமன் இன் விட்ரோ ஹைட்ரஜன் அசப்டார்.
ஏங்கிறது யார்? ஏங்கிறது ஹைட்ரஜன் அசப்டார். த காமன் இன்விட்ரோ ஹைட்ரோஜன், அதாவது ஹைட்ரோஜன் அசப்டாஸ். ஃபெர்ரிக்சைடு இவங்களும் வந்து ஃபெர்ரிக்சைடு காமனாக வந்து ஹைட்ரஜன் அசப்டார் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரான் அசப்டாரும் கூட. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஃபெர்ரிக்சைடு ஒன்று சொல்லியிருக்கோம். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பென்சோ குயினைன் அப்படிங்கிறது இவரும் ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரான்ஸ், அதாவது புரோட்டான் கேரியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹைட்ரஜன் சொல்லிட்டாங்க ஏற்பி. டைக்ளோரோஃபீனால் இண்டோல்ஃபீனால் இவரும் என்னென்னா புரோட்டான் அசப்டாஸ். இவங்க எல்லாமே கேரியர்ஸ். சரிங்களா? ஃபெர்ரிக் சைனைட், பென்சோ குயினைன் அண்ட் டைக்ளோரோஃபீனால் இண்டோல்ஃபீனால்ஸ் இவங்க 3 பேர் என்ன பண்ணால் ஹைட்ரஜனை கேரி பண்ணுறாங்க. H+ புரோட்டான் கேரியர்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இதுதான் ஈல்ட் ரியாக்ஷனில் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு தான் இப்போ கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது மாடர்ன் கான்செப்ட். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் மாடர்ன் கான்செப்ட் எப்படி சொல்லுங்க, இதை விட கொஞ்சம் இப்போ சொன்னதெல்லாம் விடாமல் இது கொஞ்சம் பெஸ்ட்டு. இதை இப்போ வரைக்கும் நம்ம பெஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன், இது முக்கியமான பாயிண்ட். ஃபோட்டோஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் அர்த்தம் அடிஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ், நமக்கு தெரியும். ரிடக்ஷன் அர்த்தம் அடிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் தெரியும். சரிங்களா? இல்லை இதில் என்ன நடக்குது? ஆக்சிஜன் நடக்கும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். ரிடக்ஷனில் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். நம்ம வச்சுக்கணும் முக்கியமான பாயிண்ட்டு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா ரிடக்ஷன். ஆக்சிஜன் என்ன ஆகுது? ஆக்சிடேஷன் அடிஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷன்னா அடிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ரெண்டுமே நடக்குது. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு முக்கியமான. இதுக்கு வேறு எப்படி பேசணும்? ரிடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாவே ரிடாக்ஷன் அர்த்தம் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடாக்ஷன் ரெண்டுக்கு பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேர். சரிங்களா? எங்கே நடக்குது? டேக் பிளேஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்கிறோம். வாட்டர் இஸ் ஆக்சிடைஸ்ட் அண்ட் டு ரிலீஸ்ட் ஆக்சிஜன். வாட்டர் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு ரிலீஸ் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது ஆஸ் வெல் அஸ் CO2 ரெடியூஸ் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு, சாரி கார்போஹைட்ரேட் சொல்லுவோம், அதுக்கு சுகர். வாட்டர் இஸ் ஆக்சிடைஸ்ட் டு ரிலீஸ் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். CO2 is reduced to form sugars. Carbon dioxide reduced to form sugars. இது எப்படிங்கிறது கீழே பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் ரக்கேர் இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரக்கேர் லைட். வாட்டர் வந்து உடஞ்சி நம்மளுக்கு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் லைட், அதான் ரெக்கயர் லைட் அண்ட் இட் இஸ் கால்டு லைட் ரியாக்ஷன் ஆர் ஈல்ட் ரியாக்ஷன் பேர். இது யார் சொன்னார்னா ஹில்னு சொன்னாலும் அது பேர் லைட் ரியாக்ஷன் ஆர் ஈல்ட் ரியாக்ஷன் பேர். முதல்ல லைட் ரியாக்ஷனாக என்ன நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ லைட் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். லைட் ரியாக்ஷன் ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. லைட் ரியாக்ஷன் அப்படின்னா இட் இஸ் எ ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு லைட்டை யூஸ் பண்ணி லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி, தட் இஸ் கால்டு லைட் ரியாக்ஷன். லைட் எனர்ஜி பிடிச்சி லைட் எனர்ஜி மூலியம் நாங்கள் நம்ம கெமிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகிறோம். சரிங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? லைட் ரியாக்ஷன். வேறஸ் அதே டார்க் ரியாக்ஷனா என்னென்னா தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன். தெர்மோகெமிக்கல் ஹீட்னு சொல்லுவீங்க இல்லையா, இஸ் ஸ்டேபிள். தெர்மோகெமிக்கல் அந்த மாதிரி நடக்க போகுது. இந்த சோலார் எனர்ஜி இஸ் ட்ராப்டு பை குளோரோஃபில். சோலார்னா யார்? சன்லைட். சோலார் எனர்ஜி இஸ் ட்ராப்டு பை குளோரோஃபில் அண்ட் ஸ்டோர்டு இன் த ஃபார்ம் கெமிக்கல் எனர்ஜி. அந்த கெமிக்கல் எனர்ஜிக்கு என்ன பேர் இருக்கிறோம்னா அசிமிலேட்டரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சச்சஸ் ATP அண்ட் ரிடியூசிங் பவர் யாருன்னு கேட்டால் NADPH2. இங்கே NADPH + Hன்னு கொடுத்துருக்காங்க. NADPH2. NADPH2 ஆல்சோ நோன் அஸ் ரிடியூசிங் பவர். 1 மார்க் கொஸ்டின். NADPH2 அப்படின்னா என்னது? NADPH2 ஆர் ஆல்சோ நோன் அஸ் ரிடியூசிங் பவர் அப்படின்னு கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின். திஸ் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் தைலாய்டு மெம்பரேன். எங்கே நடக்குது? இந்த ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா தைலாய்டு மெம்பரேன் நடக்குது ஆன் த குளோரோபிளாஸ்ட். அதனால் என்ன சொல்லுவோம்னா லைட் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் கிரானா ஆஃப் குளோரோபிளாஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். கிரானா டோட்டல் காயினுக்கு பேர் தான் கிரானா. அதில் ஒரு சிங்கிள் காயினுக்கு என்ன பேர்னா தைலாய்ட்ஸ் நாங்கள் வச்சுக்கோம். அதனால் இங்கே சொல்லிட்டாங்க தைலாய்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு ஆக்சிஜன் இஸ் எவால்வ்ட் அஸ் ரிசல்ட்டிங் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் பை லைட். அதாவது ஆக்சிஜன்ஸ் வெளியே வருது, எவால்வ் ஆகுது. எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ரம் வாட்டரு. என்ன நடந்திருக்கு? ஸ்ப்ளிட்டிங் ஆனால் யார் காரணம் அப்படின்னா பை த லைட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த லைட் ரியாக்ஷன் இஸ் டிஸ்கஸ் இன்டு 2 ஸ்பேசஸ் இருக்குது. லைட் ரியாக்ஷன் 2 ஸ்பேஸ் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்பேஸாக பார்க்கலாம். ஃபோட்டோ ஆக்சிடேட்டிங் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று, ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஓனாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸ் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி என்ன பண்ணுறாங்க? ட்ராப் பண்ணுறாங்க. பாயிண்ட் நம்பர் 1.
பாயிண்ட் நம்பர் 2, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் அசரி பிக்மெண்ட்ஸ் டு ரியாக்ஷன் சென்டர். என்ன நடக்குது? அந்த அசரி பிக்மெண்ட்ஸ்னு யார்? குளோரோஃபில் பி அதர் தென் குளோரோஃபில் சொல்லுவோம் இல்லையா? அந்த குளோரோஃபில் ஏவை தவிர மீதி இருக்கிற எல்லாமே அசரி பிக்மெண்ட்ஸு. அவங்க லைட்டை என்ன பண்ணுறாங்க? ட்ராப் பண்ணி அதில் வந்து எனர்ஜிஸில் எங்கே பாஸ் பண்ணணும்னா மெயின் ரியாக்ஷன் சென்டருக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அந்த ரியாக்ஷன் சென்டர்னால் யாருன்னா குளோரோஃபில் ஏ அப்படிக்கு தான், அந்த குளோரோஃபில் ஏவுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அங்கே போய்ட்டு ஃபர்தர் ப்ராசஸ் நடக்கலையா? அதான் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் ஏ மாலிகுல்ஸ். இப்போ அசரி பிக்மெண்ட்லேருந்து வந்த எனர்ஜி சரிங்களா, அந்த அப்புறம் ஏற்கனவே இந்த குளோரோஃபில் வச்சிருக்க எனர்ஜி எல்லாம் சேர்ந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும். அதனால் ஆக்டிவேஷன் ஆக போகிறாங்க. யார் ஆக்டிவேஷன் ஆகிறாங்க? குளோரோஃபில் ஏ இஸ் வெல் ஆக்டிவேட்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அசரி பிக்மெண்ட் சொல்கிறாங்க. சரியா? அசரி பிக்மெண்ட்ஸ். இது பேர் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஸ்பேஸ்ன்னு பேர். 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ்னா ஃபோட்டோலைஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் எவல்யூஷன். என்ன நடக்குது? ஃபோட்டோலைசிஸ், ஃபோட்டோனா லைட்டு, லைஸ்னா பிரேக் டவுன், யாருன்னா வாட்டர். வந்து ஃபோட்டோலைஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் எவல்யூஷன். ஃபோட்டோலைஸ் ஆஃப் வாட்டர் நடந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னென்னா ஆக்சிஜன் வெளியே போயிடும். அதான் எவல்யூஷன் நான் சொல்கிறாங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் அசிமெட்ரி பார்ட். இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அட் த டைமில் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல கப்ளிங் ஆஃப் எலக்ட்ரான் டு ப்ரொடியூசஸ் இன்ஆர்கானிக் பாஸ்மேட் தட் இஸ் கால்டு அசிமுலேட்டரி பவர்னு அர்த்தம். என்னாச்சு? எலக்ட்ரான் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது கேரியர் டு கேரியர் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அட் த டைம் வந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அசிமுலேட்டரி பவர்ஸ் அப்படின்னு பேர். அதாவது சிந்தசிஸ் ஆஃப் அசிமுலேட்டரினா சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் அசிமுலேட்டரி பவர்ஸ். அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. லைட் ஆக்ஷன் இருக்குது, டார்க் ஆக்ஷன் இருக்குது. இந்த டார்க் ஆக்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து கேல்வின் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொஞ்சம் பாருங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல டார்க் ஆக்ஷன் என்ன? அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு இன்னொரு பேர் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு பேர். ஃபிக்சேஷன் அண்ட் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் CO2 இன்டு கார்போஹைட்ரேட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அசிமுலேட்டரி பவர்ஸ். யார் அசிமுலேட்டரி பவர்னா? ஏடிபி. சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் யார்? NADPH2. NADPH2 நம்ம என்ன பேர் சொன்னோம்? ரிடியூசிங் பவர் சொன்னோம். இதுக்கு பேர் அசிமுலேட்டரி. ரெண்டுமே அசிமுலேட்டரி சொல்கிறாங்க. மெயினாக இவர் தான் அசிமுலேட்டரி பவர்ஸ். சரிங்களா? அசிமுலேட்டரி பவர் ப்ரொடியூசஸ் டூரிங் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் மூலிமா கிடைச்ச ஏடிபி NADPH2 எடுத்துகிட்டு CO2 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்ச CO2 என்ன மாறப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டாக மாறுது. சரிங்களா? கார்போஹைட்ரேட் வித் ஹெல்ப் ஆஃப் யார்? ஏடிபிங்கிறதும் இன்னொருத்தர் யார்? NADPH2. NADPH2ங்கிறதும் இந்த ஏடிபி இங்கேருந்து கிடச்சிதுன்னா ஃப்ரம் லைட் ரியாக்ஷன் கிடச்சிது. சரிங்களா? இதை சொல்கிறோம். Reductions of CO2 into carbohydrate with the help of respiratory power produced during light reaction. This reaction does not require light. இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவைன்னா லைட் இருந்தாலும் பிரச்சனை, லைட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? டூரிங் டே டைமில் இருக்கும். இட் இஸ் நாட் டைரக்ட்லி லைட் ட்ரைவன். இது லைட் மூலியமே இருக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் 2 மார்க் கொஸ்டின் எழுதணும். and it is called டார்க் ரியாக்ஷன் ஆர் கேல்வின் பென்சன் சைக்கிள். இந்த சைக்கிளை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கேல்வின் பென்சன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாலும் அதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன் பேர் வச்சாங்க. சரியா? CO2 என்னவா மாறுது? கார்போஹைட்ரேட்டாக மாறுது. இது ஞாபகம் வச்சுக்கணும், மறந்த மாதிரி கூடாது. மெயின் பாயிண்ட். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் சொல்ல போகிறோம். சரிங்களா? இதில் the actions of photons play a vital role in excitation of pigment molecules. இப்போ ஃபோட்டான்னா லைட் ஆஸ் ஏ பார்ட்டிகல் இஸ் கால்டு ஃபோட்டான். லைட்டோடைய பார்ட்டிகளுக்கு பேர் தான் ஃபோட்டான் பேர். இந்த ஃபோட்டோட வேலை என்ன? ஃபோட்டான் விட்டல் ஸ்பெஷல் ரோல் இன் எக்ஸைட்டேஷன் ஆஃப் பிக்மெண்ட் மாலிகுல்ஸ். லைட்டு பட்ட உடனே அந்த குளோரோஃபில் மாலிகுல்ஸ் வந்து என்ன புறப்படும்? எலக்ட்ரான்ஸ் புறப்படும். அதுக்கு பேர் தான் எக்ஸைட்டேஷன். the excitation of pigment molecule to release electron வந்துருச்சுங்களா? கிளர்ச்சி நிலைன்னு சொல்லுவோம். எக்ஸைட்டேஷனாக கிளர்ச்சி நிலைன்னு சொல்லுவோம். The actions of photon play a vital role in excitation of pigment molecule to release an electrons. When the molecules absorb a photons, molecules யார் இந்த இடத்துல? குளோரோஃபில் மாலிகுல் சொல்கிறாங்க. குளோரோஃபில் மாலிகுல் அப்சர்வ் a photon, it is excited state. கிளர்ச்சி நிலைன்னு சொல்கிறாங்க. excited state. When the light source turn off, ஒருவேளை லைட்டு கிடைக்கல, அந்த குளோரோஃபிலுக்கு லைட்டு கிடைக்கலன்னா இப்போ என்னாச்சுன்னா இங்கேருந்து லைட்டு பட்டுருக்கு. இந்த இடத்துல லைட்டு படுறதுனால சன்லைட் இங்கேருந்து பாருங்கள், சன்லைட்டு வந்து இந்த PS2வில் படுது. ஃபோட்டோ சிஸ்டம் சொல்லுவோம். பட்ட உடனே இங்கேருந்து என்னென்னா எலக்ட்ரான்ஸ் புறப்பட ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான் புறப்பட்டு என்ன ஆச்சுன்னா போயிட்டுருக்கு. சரிங்களா? இங்கேருந்து இப்படி மூண்டை போயிட்டுருக்கு. ஒரு வேளை திடீர்னு என்னென்னா சடனாக லைட் கிடைக்கலன்னா இங்கே போயிட்டு இருந்த எலக்ட்ரான்ஸ் என்னன்னா சடன்லி அப்படியே ஃபால் டவுன், மறுபடியும் கீழே வந்துடும். போயிட்டு இருந்த எலக்ட்ரான் மறுபடியும் கீழே வந்துடும்.
அப்போ என்னாச்சு, தொடர்ந்து எலக்ட்ரான்ஸ் போகணும் அப்படின்னா கண்டினியூஸாக போயிட்டுருக்கணும். ஒரு இடத்த தாண்டணும் அப்படின்னா இந்த இடத்த ரீச் பண்ணிட்டா இங்கே சீக்கிரம் போயிடும். ஆனால் இங்கிருந்து இங்கே வரைக்கும் போகணும். அப்படி போகிறதுக்கு என்ன தேவைன்னா ஃபோட்டான்ஸ் தேவை, லைட் பார்ட்டிகல்ஸ் தேவை. ஒருவேளை லைட் பார்ட்டிகல்ஸ் மிடில் வந்து கிடைக்கல அப்படின்னா அகெயின் ரீபேக்னு சொல்லுவீங்க இல்லையா, மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடும். இங்கிருந்து இது வரைக்கும் வந்த எலக்ட்ரான்ஸ் மறுபடியும் இங்கேயே பரவாயில்ல PS2க்கு வந்துடும். அப்போ ஃபோட்டானுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் சொல்கிறோம். இங்கே பரப்பிட்ட இடத்துக்கு மறுபடியும் வந்து அதுக்கு பேர் கிரவுண்ட் ஸ்டேட்னு பேர். அதை பற்றி இங்கே சொல்ல போகிறோம். பாருங்கள், when the light source turn off the high energy electrons return, பாருங்கள், high energy electron return to their normal low energy orbital. எங்கிருந்து புறப்பட்டுச்சோ அங்கேயே வந்துடும். as the excited molecule goes back to the original stable condition is known as ground state. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கிரவுண்ட் ஸ்டேட் ஏற்கனவே புறப்பட்ட இடத்துக்கே வந்துருச்சு, ஏன்னா லைட் தொடர்ந்து கிடைக்கலன்னு அர்த்தம். when molecules absorb or emit light they change their electrical state. ஒருவேளை தொடர்ந்து லைட்டு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா எமிட் பண்ணிட்டு பாருங்கள், எமிட் லைட். when molecules absorb or emit light they change their electrical state. என்ன ஆகுனா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா அப்சார்ப்ஷன் உறிஞ்சிட்டே இருக்கணும், ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கணும் லைட்டை. absorption of blue light excites the chlorophyll to high energy state. 1 மார்க் கொஸ்டின். அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ளூ லைட் வந்து சன்லைட் வந்து எடுக்க போகிறோம். யார் எடுக்க போகிறாங்க? குளோரோஃபில் எடுத்துக்கிறாங்க. டு ஹையர் எனர்ஜி ஸ்டேட் தென் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரெட் லைட்டை விட ப்ளூ லைட் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டாக இருக்குது. எப்படின்னு கீழே வர பாருங்க. பிகாஸ் த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஹையர் வென் த வேவ் லென்த் இஸ் ஷார்ட்டர். இப்போ ப்ளூவோடைய வேவ் லென்த் நம்மளுக்கே தெரியும், ப்ளூவோடைய வேவ் லென்த் ஷார்ட்டர்னு தெரியும், கம்மின்னு தெரியும். அதே ரெட்டோடைய வேவ் லென்த் நம்மளுக்கு அதிகம் தெரியும். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளூ 400 நான் வச்சுட்டேன்னா இது ரெட்டுனாலும் கண்டிப்பாக 700 இருக்கும். இப்போ இது கம்மி ஷார்ட் வேவ் லென்த்து. இப்போ ஷார்ட் வேவ் லென்த் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டாக இருக்குது. இதுதான் மெயின் பாயிண்ட். ஷார்ட்டர் வேவ் லென்த் கூட எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டாக இருக்குது. தென் கம்பேர் டு ரெட் லைன் கொடுத்தாச்சு. எனர்ஜி ஆஃப் ஹையர் வென் த வேவ் லென்த் ஆஃப் ஷார்ட்னு கொடுத்துருக்கோம். வென் த பிக்மென்ட் மாலிகுல்ஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட் திஸ் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ் ஃபார் ஃபோஸ்ஃபோரிலேஷன். இப்படி வந்து கிடைக்கும் போது என்னச்சுன்னா இந்த ஷார்ட்டர் வேவ் லென்த்தில் ஹையர் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் புறப்படம் போயிட்டு இருக்கும்போது அட் த டைம் என்னதுன்னா ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கப்ளிங் ஆகும்போது நம்மளுக்கு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் பாஸ்பாரிலேஷன் பேர். லைட்டு தேவைன்னா லைட் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் பேர். கீழே இருக்குது பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின். அடுத்த முக்கியமான கொஸ்டின், the phosphorylation take place with the help of light generated electron. லைட் மூலிமா கிடைச்ச எலக்ட்ரான் மூலிமா இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அதாவது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ணால் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு பேர். சரிங்களா? ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் டேக் பிளேஸ். அதாவது பாஸ்பாரிலேஷன்னா அடிஷன்ஸ் ஆஃப் பாஸ்பேட் சொல்லுவோம். பாஸ்பாரிலேஷன் டேக் பிளேஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் லைட் ஜெனரேட்டட் எலக்ட்ரான் அண்ட் இட் இஸ் நோன் as ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன். 2 மார்க் கொஸ்டின். இப்போ ஃபோட்டோ சிஸ்டம்னா என்ன, அது ரியாக்ஷன் சென்டர் என்ன? ஃபோட்டோ சிஸ்டம் 1 ஃபோட்டோ சிஸ்டம் 2 இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் பிக்மெண்ட் சிஸ்டம் 1 பிக்மெண்ட் சிஸ்டம் 2ன்னு சொல்லுவோம். ரெண்டுமே எங்கே இருக்காங்கன்னா தைலக்கார்டு மெம்பரேனில் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஒருத்தர் இருப்பார், ஸ்டோமா பேஸ்ட் பண்ணி ஒருத்தர், இன்னொரு தைலக்கார்டு இன்னொருத்தர் இருப்பாங்க. அது ரியாக்ஷன் சென்டர்னால் யார் அப்படின்னா குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது தான் ரியாக்ஷன் சென்டர். அதாவது இங்கே PS1னா PS2 பார்த்தா நம்மளுக்கு PS1 தான் ரியாக்ஷன் சென்டர். தைலக்கார்டு மெம்பரேன் கண்டெயின் ஃபோட்டோ சிஸ்டம் 1. தைலக்காய்டு மெம்பரேன் அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. தைலக்காய்டு நல்லா பாருங்கள். தைலக்காய்டு மெம்பரேன் கண்டெயின் ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 2 ரெண்டுமே இருக்குது. தைலக்காயில் 2 இடமும் இருக்குது. ஃபோட்டோசிஸ்டம் 1 இருக்குது, ஃபோட்டோசிஸ்டம் 2. அதுக்கு பிக்மெண்ட் சிஸ்டம் 1 சொல்லலாம், பிக்மெண்ட் சிஸ்டம் 2 சொல்லலாம். இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1 இஸ் அன்ஸ்டார்க்டு ரீஜின்ஸ் ஆஃப் த கிரானா ஃபேஸிங் ஸ்டோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். எங்கே உட்காந்து ஃபோட்டோசிஸ்டம்ங்கிறது கிரானத்தில் தான் உட்காந்துருக்கு, அது தைலக்காயில் தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தால் கூட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா ஸ்டோமானா என்னது, வெளியே இப்படி ஒரு காயின் இருக்குது அப்படின்னா இந்த காயின் இந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா எதை பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டோமா இதை பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? யார்? PS1 வரக்கூடாது. இந்த PS1 இஸ் அன்ஸ்டால்டு ரீஜன்ஸ் கிரானா ஃபேஸிங் ஸ்டோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். கிரானத்தில் உட்காந்துட்ருக்காங்க, எதை பார்த்த மாதிரி இருக்காங்கன்னா ஸ்டோமா குளோரோபிளாஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்காங்க. சரியா? இது PS1. நெக்ஸ்ட்டு PS2 ஃபேஸிங் ஸ்டால்குடு. பாருங்கள், இது அன்ஸ்டால்குடு, ஸ்டால்குடு ரீஜன். தைலக்காய்ட்ஸ் மெம்பரேன் ஃபேஸிங் லூமன் ஆஃப் தைலக்காய்டு. லூமன்னா பாருங்கள் இப்படி நம்ம காமிச்சிருப்போம். இந்த கேப்பில் இந்த 2 இருக்கு இல்லையா, இப்படி 2 இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த கேப்பில் இந்த மாதிரி இருக்குது. எதை ஃபேஸிங் லூமன், இந்த இடத்துக்கு பேர் லூமன். எம்டி ஸ்பேஸ் சொல்லுவோம் இல்லையா, தைலக்காய்டில் உள்ள எம்டி ஸ்பேஸ் அதை பார்த்த மாதிரி இருக்கும். யார் பார்த்த மாதிரி இருக்காங்க? PS2.
PS2 is bound is talced region of thylakoid membrane facing lumens of empty space present in the inside the thylakoid. அதை பார்த்த மாதிரி PS2 இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட். ஈச் ஃபோட்டோ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் கோர் சிஸ்டம். இப்போ நிறைய சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ஃபோட்டோ சிஸ்டம்லையும் யார் இருப்பாங்கன்னா கோர் காம்ப்ளெக்ஸ் சிசின்னு ஒருத்தருப்பாங்க. அதேமாதிரி லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் எல்ஹெச்ன்னு இருப்பாங்க. அதுக்கு 100 பேர் ஆண்டனா மாலிகுல்ஸ் ஒரு இடத்துல பாஸ் பண்ணிட்டு இருக்க எனர்ஜி. இந்த கோர் காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ரியாக்ஷன் சென்டர்னு கொடுத்துட்டு அசோசியேட் வித் ப்ரோட்டீன். இந்த கோர் காம்ப்ளெக்ஸில் யார் சிசின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரோட்டீன் இருக்குது, எலக்ட்ரான் டோனார் இருக்காங்க, எலக்ட்ரான் அசப்டார் இருக்காங்க. சரிங்களா? இதில் கோர் காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ரியாக்ஷன் சென்டர் அசோசியேட் வித் ப்ரோட்டீன் இருக்குது, எலக்ட்ரான் டோனரும் வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி எலக்ட்ரான் அசப்டார்ஸ் இருக்காங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா PS1 யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PS1 அதாவது ஃபோட்டோசிஸ்டம் 1 அப்படின்னா கோர் காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன் சென்டர். இதில் எவ்வளோ நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 700 நானோமீட்டர் இருக்கும். அது லைட் ஹார்வெஸ்டிங் சென்டர் பாருங்கள், எல்லாமே 1 இருக்கும். சரிங்களா? PS1 CC1 LHC1 LHC1 P700 ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான பாயிண்ட். அதே PS2னா CC2 கன்சிஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன் சென்டர் P680, PS2னா 680, PS1னா 700, P700 சொல்லி. லைட் ஹார்வெஸ்டிங் 2. The light harvesting complex consists of several chlorophylls. அது என்ன இருக்குது, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் யாராக இருக்காங்கன்னா செவரல் குளோரோஃபில்ஸ் இருக்குது. குளோரோஃபில்ஸ்னு வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி இருக்குது, as well as செகண்டரி இருக்குது. சரிங்களா? அப்புறம் கரோட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில் மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ யார் கொடுக்க போகிறோன்னா அசரி பிக்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை எங்கே பாஸ் பண்ணாங்க அப்படின்னா குளோரோஃபில் ஏக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், ஆண்டனா மாலிகுல்னு சொல்லுவாங்க. த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைட் ஹார்வெஸ்டிங் சென்டர் இஸ் டு ஹார்வெஸ்ட், அறுவடை செய்கிறாங்க. இதை லைட் எனர்ஜி அறுவடை செய்கிறாங்க. ஹார்வெஸ்ட் லைட் எனர்ஜி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெஸ்பெக்டிவ் ரியாக்ஷன் சென்டர். எங்கே அனுப்புகிறாங்க, முக்கியமாக ஒரு இடத்துல ரியாக்ஷன் சென்டர் நடக்கும் இல்லையா, PS1 அப்படின்னா PS1க்கு அனுப்பிச்சி விடுவாங்க. என்ன சொல்லணும்னா குளோரோஃபில் ஏ அப்படின்னா குளோரோஃபில் ஏக்கு என்ன பண்ணுவாங்க அனுப்பிச்சி விடுவாங்க. இதுதான் மெயின் பாயிண்ட். சரிங்களா? இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் வரும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கேருந்து இப்படி எனர்ஜி பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆண்டனும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரியாக்ஷன் சென்டருக்கு போய் எல்லாம் சேர மாதிரி கொடுத்துருக்கோம். கரெக்டாக எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் சேஞ்ச் மாறுது. அந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது இந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபோட்டோசிஸ்டம் 1க்கும் ஃபோட்டோசிஸ்டம் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்சஸ் பாருங்கள். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 2. ஃபோட்டோசிஸ்டம் 1 ஃபோட்டோசிஸ்டம் 2 பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர் இஸ் P700. இதில் ஃபோட்டோசிஸ்டம் ரியாக்ஷன் சென்டர் 700, இங்கே வந்து 680 சொல்லிட்டோம். ஒன்று ஃபோட்டோசிஸ்டம் 1 இஸ் இன்வால்வ் இன் போத் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக். இதை பற்றி நம்ம இன்னும் சொல்லலை, நம்ம சொல்ல போகிறோம். ஃபோட்டோசிஸ்டம் 1 எங்கே நடக்குதுன்னா சைக்ளிக்காக நடக்குது. சைக்ளிக் ஃபோட்டோ பாசிபிள்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாசிபிள். ரெண்டுலேயுமே PS1 இருக்குது. ஆனால் PS2 பார்ட்டிசிபேட் ஒன்லி நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாசிபிளேஷன். சரிங்களா? அது முக்கியம். சைக்ளிக் கிடையாது, நான் சைக்ளிக் மட்டும் இருக்குது. அதாவது சைக்ளிக்னா ஆரம்பிச்ச இடத்துக்கு மறுபடியும் வந்து முடிஞ்சால் சைக்ளிக், ஆரம்பிச்சுட்டு இப்போ எங்கேயோ போய் முடிஞ்சுன்னா அது நான் சைக்ளிக். சரியா? அது சொல்கிறோம். ஒரு நாட் இன்வால்வ் இன் ஃபோட்டோலிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன். PS1 பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து இன்வால்வ் ஆகி வாட்டர் உடைய போகிறதில்ல, உடஞ்சி நம்மளுக்கு ஆக்சிஜன் வெளியே போகாது. ஆனால் எங்கே என்னாச்சுன்னா வாட்டர் வந்து உடஞ்சி பேக் டவுன் ஆகிட்டு எவல்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் டேக் பிளேஸ் PS2ல். PS1 நடக்காது, PS2 நடக்கும். இட் ரிசீவ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் PS2 டூரிங் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாசிபிளேஷன். PS1 எதை நம்பி இருக்காருன்னு கேட்டால் PS2 தான் நம்பி இருக்கு. PS2லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை நம்பி தான் யார் இருக்காங்கன்னா PS1. இப்படி இருக்கு இல்லையா, இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வரப்பட்டு இங்கே வரணும். இதை நான் இவர் தான் நம்பி இருக்கார். சரிங்களா? ஆனால் இவர் யார் நம்பி இருக்காருன்னா வாட்டர் நம்பி இருக்காரு. அந்த மாதிரி பாயிண்ட். இது எப்போ சைக்ளிக்காக நான் சைக்ளிக், இது நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாசிபிளேஷன். பாருங்க வந்துருச்சு. இட் ரிசீவ் எலக்ட்ரான்ஸ் பை ஃபோட்டோலிஸ் ஆஃப் வாட்டர்னா வாட்டர்லேருந்து கிடைக்குது. சரிங்களா? அடுத்து லொக்கேட்டட் அன்ஸ்டார்டு ரீஜன்ஸ் கிரானா ஃபேஸிங் குளோரோபிளாஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரோமா ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இங்கே லூமன் ஆஃப் தைலக்கார்டா ஃபேஸ் பண்ண இருக்குது. இந்த குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்ட் ரேஷியோ வந்து 20:30:1 கொடுத்துருக்காங்க. குளோரோஃபிலோடைய இது வந்து 20, இங்கே 30:1 கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டு. இங்கே குளோரோஃபில் அண்ட் கரோட்டினாய்ட் ரேஷியோ வந்து 3:74:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். கொஸ்டின் பேர் வந்து ஃபோட்டோசிஸ்டம் 1 ஃபோட்டோசிஸ்டம் டிஃப்ரென்சஸ் கேட்டால் எழுதணும். சரிங்களா? அடுத்தது ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன். இது முக்கியமான பாயிண்ட்டு, கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன நடக்குது, இந்த ஸ்பேஸ் எலக்ட்ரான் பாசஸ் த்ரூ எலக்ட்ரான் கேரியர். எலக்ட்ரான் வந்து வாட்டர்லேருந்து வந்து PS2க்கு வந்துட்டா அங்கேருந்து எங்கே போய் சேரும், அங்கே போய் சேரும். அதை கொண்டு போய் சேர்த்துறது வாங்கி கொடுக்குறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ். எலக்ட்ரான் passes through the electron carrier molecules and generate asymmetry power. எலக்ட்ரான் பாஸ் பண்ண ஆச்சுன்னா ஒரு இடத்துல என்னென்னா அசிமெட்ரி பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ATP and NADPH ப்ரொடியூஸ் ஆகுது. The splitting of water molecules generate electrons. பாருங்கள் மெயின் பாயிண்ட்டு, splitting of water molecules generate electrons replacing electron produced by light. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா PS2லேருந்து
pH2 இருக்கிற எலக்ட்ரான்லாம் போயிடுச்சு. இங்கே லைட்டு பட்டு லைட்டு முடியும் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம்னா இங்கேருந்து போகுது அப்படின்னா இந்த காலியாகிற எலக்ட்ரானை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் பண்ணுறது ஏன்னா இங்கேருந்து இந்த வாட்டர் இருக்குல்ல இந்த வாட்டர்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே உள்ளே வந்துடும். ஸோ அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா லைட்டு வந்து இந்த வாட்டரை பட்டு உடஞ்சி தான் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் உள்ளே வரும் அந்த பாயிண்ட். சரிங்களா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஜெனரேட்ஸ் எலக்ட்ரான் ரீப்ளேசிங் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ்ட் பை லைட் அப்படின்னு பாயிண்ட் நான் வச்சுக்கணும். இல்லை 1 மார்க் கொஸ்டினில் வரும் நிறையா. இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோலைசிஸ் இஸ் அசோசியேட் வித் ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் ஓஇசின்னு பேர். ஃபோட்டோலைசிஸ் நடந்தாவே லைட்டு பட்டு வாட்டர் உடையுது. யார் வெளியே போகிறாங்க? ஆக்சிஜன். அதனால் ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ் ஆர் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ்னு பேர். இதுக்கு பேர் இந்த பிக்மெண்ட் சிஸ்டம் 2ல நடக்க போகுது. பிக்மெண்ட் சிஸ்டம் 1 நடக்காது. பிக்மெண்ட் சிஸ்டம் 2 அண்ட் இட் இஸ் கேட்டலைஸ் வித் பர்சன்ஸ் ஆஃப் அந்த ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து நடக்கணும் அப்படின்னா டேக் பிளேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மினரல்ஸ் எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னா மேங்கனீஸ் அண்ட் குளோரின். குளோரைட் அயான்ஸ் சொல்லுங்க இல்லையா? குளோரின் ரெண்டுமே மெயினாக தேவை. 1 மார்க் கொஸ்டின் வரும். மேங்கனீஸ் அண்ட் குளோரைட் அயான்ஸ் சொல்லுவாங்க. when the pigment system 2 is active it receive light. pigment 2 வந்து எப்போ ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா லைட் பட்டோன்னே ஆக்டிவ் ஆகிடும். when the pigment system 2 is active it receive the light. when light receive பண்ண at the time the water molecules split into OH ions and H plus ion. OH minus ion சொல்லுவோம். H plus ions உடையுது. எப்போ வாட்டர் வந்து உடையுது லைட்டை பட்டு OH ions ஆகும். சரியா? H plus ions இப்போ H2 சொல்லுவீங்களா? H2 சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இது உடஞ்சி லைட் பட்டு உடையும் போது நினச்சினா OH ions ஆகும். OH minus ion ஆகும். இன்னொன்று H plus ions ஆகும். பொறுத்தது புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் பிரிஞ்சிருது. இந்த OH ionsம் இந்த H plus ionsம் மைனஸ் ionsம் H plus இல்லையா ரெண்டும் ஜாயினாக மறுபடியும் என்ன ஆகும்? வாட்டராக ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? அது எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த OH ion வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் வித் ஹெல்ப் ஆஃப் லைட் இன்டு OH ion minus ions அது எலக்ட்ரான் சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி H plus ion. These OH ions are united. மறுபடியும் இந்த OH என்ன ஆகுதுன்னா சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? to form water molecules again and release to O2. மறுபடியும் என்று ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். O2 ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு O2 ரிலீஸ் ஆகுது, எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது, ப்ரோட்டான் ரிலீஸ் ஆகும். மெயின் பாயிண்ட் இங்கே பாருங்கள் கீழே இந்த ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். ஒரு 4 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் 4 ப்ரோட்டான்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் அது 4H + 4 OH அயான்ஸ் இருக்குது. இந்த 4H இருக்குல்லையா மறுபடியும் என்ன அது பாருங்கள் 4H OH அயான்ஸ்லாம் சேர்ந்து நம்மளுடைய என்ன ஃபார்ம் பண்ணிச்சுன்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அட் த டைம் ஆக்சிஜன்ஸ் வெளியே போகுது, எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? அதே வேறு எப்படி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி வேறு சொல்லலாம் அப்படின்னா 2H2 வாட்டர் மாலிகுல்ஸ் வருது அப்படின்னா 4 ப்ரோட்டான்ஸ் 4 எலக்ட்ரான் அட் த டைம் ஆக்சிஜன்ஸ் வந்து வெளியே போயிடுது எவாபரேட் டைம். சரியா? இதுதான் பாயிண்ட். இதுக்கு பேர் தான் ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ். சரியா? இதுதான் டயக்ராமில் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த டயக்ராமில் பாருங்கள் வாட்ரு வந்து என்ன ஆகுது அப்படின்னா லைட்டு போட்டு உடையுது. சரிங்களா? உடஞ்சி என்ன வச்சோம்னா H+ ஆக்சிஜன்ஸ் வெளியே போயிடுச்சு, மீது OH அயான்ஸு அப்படி H+ அயான்ஸ் இருக்கும். சரியா? மறுபடியும் லைட் பட்டு வச்சு H+ அயான்ஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ 2H 4H 4Hல என்ன ஆகுது 4 ப்ரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னா அது பட்டோன்னா இது 1 போயிடுச்சு, 1 2 3 4 4மே போயிடுச்சு சொல்ல போகிறோம். இதுதான் ஆக்சிஜன் எவால்விங் காம்ப்ளெக்ஸ். சரியா? இது சும்மா ஒருத்தர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறோன்னா SO S0 அதாவது S0 S1 S2 S3 S4 அப்படின்னு ஒரு 4 ஸ்டேஜஸ் வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு டயக்ராமில். ஓகே, இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.